எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை விடுதலான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க திருக்கல்யாண மாதாவின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியோடும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருக்கல்யாண மாதாவின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்து விடுதலை பெறவும் திருமண வரம் மற்றும் குழந்தை வரம் பெற்று நிலையான பேரின்பத்தை அடையவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கபிரியேல் என்ற வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்க்கை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும்
செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிறைவேறும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தெடுக்கின்றார். கருவுரை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்பொழியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அழைத்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கையளிக்கப்படும் என் சரீரம்
இது விசுவாசத்தின் மறைபொருள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் வெளிச்சத்தில் எல்லா புகழும் வாழ்க்கையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே இயேசு கிறிஸ்து, இவரே ஆண்டவர். இவரை உணவாக உண்ணுகின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாளிடம் பிறந்த தந்தையின் வழியாக நம்மை மீட்க திருமண இறைவன் தம் அருள் கொள்ளாமலை நிரப்புவாராக. திருக்கல்யாண மாதா வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக் கொள்ள நீங்கள் அவனை அருள் காவலை என்றும் என்றும் எப்போதும் அடைவீர்களாக. இன்று திருக்கல்யாண மாதாவின் விழாவை கொண்டாட பக்தி மனதோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் திருமண வரத்தையும் குழந்தை வரத்தையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி